சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்ல அது உண்மைய சொல்லு. கதிரை யார்கிட்ட அடமானம் வச்ச? என்ன ரங்கு பேசுற நீ? பெத்த புள்ளிய போய் யாராவது அடமானம் வைப்பாங்களா? வேற யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா நீ செய்வியே. இப்படிலாம் பேசாத ரங்கு, ரொம்ப அவமானமா இருக்கு. சரி, என்ன நடந்துச்சுன்னு உண்மைய சொல்லு. என்ன பந்தயம் கட்டின? அது ஒண்ணும் இல்ல, நம்ம ஊர்ல சிலம்பம் போட்டி நடக்க போதுல, அதுல யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பந்தயம் கட்டினாங்க. கொஞ்சம் பேரு முரளி ஜெயிப்பேன்னு சொன்னாங்க, கொஞ்சம் பேரு கதிர் ஜெயிப்பேன்னு சொன்னாங்க. ஆனா நான் கதிர் ஜெயிப்பான்னு சொல்லிதான் பந்தயம் கட்டியிருக்கேன். அறிவு இருக்கா உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏமா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நிறைய இருக்குடா. அதுக்காக உங்க அப்பாவை உன்னை வச்சு சூது விளையாட சொல்றியா? ஐயோ ரங்கு, இது நீ நினைக்கிற மாதிரி சீட்டு விளையாட்டு இல்ல, சும்மா பந்தயம். ரெண்டும் ஒண்ணுதான். என்ன கதிர், அப்போ பந்தயத்துல நீதானே ஜெயிப்ப? ஏன் ரோஹி உனக்கு அந்த சந்தேகம் வந்தது? கதிரு, நானும் வரட்டுமா? எங்க? சிலம்ப சண்டைக்கு பேர் கொடுக்கதான். நீயா? ஏன் நான்லாம் கலந்துக்க கூடாதா? 2 பரிசா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருவோம். ஐயோ, இதுல பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கலந்துக்க கூடாது. போட்டின்னு வந்துட்டா ஆம்பளை புள்ளையாவது பொம்பளை புள்ளையாவது போட்டி தான்பா முக்கியம். அப்படின்னா கண்டிப்பா கதிர் அண்ணன் தான் ஜெயிக்கும். அண்ணே, நீ தான் ஜெயிப்ப. நீ ஒருத்தியாச்சும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறிய? என்னடா அப்படி சொல்லிட்ட? உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்லடா. வருஷம் நீ தான் ஜெயிக்கிற. இந்த வருஷமும் நீ தான் கண்டிப்பா ஜெயிப்ப. போ, போய் பேர் கொடுத்துட்டு வா. ஆமா, அடிச்சு தூள் கலப்பிடு வா. அப்புறம் என்ன, சீக்கிரம் சாப்பிட்டு வா, டக்குன்னு போய் பேர் கொடுத்துட்டு வரலாம். வேண்டாம், இந்த வருஷம் நீ கலந்துக்க வேண்டாம்ப்பா. என்ன பாட்டி, என்ன ஆச்சு? நான் ஒரு வார்த்தை சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். வேண்டான்னா விட. இந்த வருஷம் நீ கலந்துக்க வேண்டாம். ஐயோ அக்கா, அப்ப நான் பந்தயம் கட்டின காசுல கரியா போயிடுமே. நீ வாய மூடுற முதல்ல. என்ன ஆச்சு பாட்டி, ஏன் வேண்டாங்கிறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எல்லாரையும் விட நான் தாண்டா உன்னை நம்புறேன். அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். பாட்டி, நம்புறேன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு போவேணான்னு சொல்ற? காரணம் இல்லாம சொல்வேனா? நீ இந்த போட்டியில கலந்துகிட்டு ஜெயிச்சாலும் பிரச்சனை, தோத்தாலும் பிரச்சனை. தோத்தா பிரச்சனைன்னு தெரியும், அது எப்படி ஜெயிச்சா பிரச்சனை ஆகும்? ஏற்கனவே நமக்கு நேரம் காலம் சரியில்லடி. இந்த போட்டிக்கு கலிவரதமாவன் வருவான். கடைசியில ஒருவேளை நீ அவனு சண்டை போடுற மாதிரி வந்துருச்சுன்னா? அதுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவன் வரணும், அவன் காலை நான் உடைக்கணும். நடு மண்டையில போட்டு 2 பொளந்துட்டு வந்துரு, அப்பதான் அவனுக்குலாம் புத்தி வரும். ரைட்டு கைய நல்லா திருப்பி விடுன. அவன் கால ஃபுல்லா லெஃப்ட் கையில தான் திங்கணும். எல்லாரும் கொஞ்சம் வாய மூடுங்கடி. நானே அவனை போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆளுக்கு அவனை உசுப்பேத்திட்டு இருக்கீங்க. உனக்கு வேலை வெட்டி இல்லைன்னா நீ வீட்டுல உட்காந்துரு. அவனை எதுக்கு போவேணான்னு சொல்ற? ஏய், ஏற்கனவே அந்த கலிவரதுனால நம்ம வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த வீட்டுல கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அவன் கங்கணம் கட்டிட்டு நிக்கிறான். இப்ப திரும்ப போய் சண்டை போட்டு அவன் மவன் அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்தா அவன் கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆகாது. அது புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன பாட்டி பேசிட்டு இருக்கீங்க? அவன் வீட்டுக்காரங்க கோவப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதா? பாட்டி, இப்படி ஒரு சான்ஸ்க்காக தான் நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல நீங்க தலையிடாதீங்க. இந்த தடவை நானா அவனாங்கிறத பாத்துறேன். இந்த வருஷம் நீ போட்டியில கலந்துக்க வேணாம் கதிர். மா, சொல்றது புரியலையா? கலந்துக்க வேணான்னு சொன்ன. கதிர், நம்ம குடும்பம் இருக்க நிலைமையில இப்ப இந்த போட்டி, வம்பு, சண்டை இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த கலிவர்தன் கிட்ட நீதானே வீராவேசமா சவால் விட்டுட்டு வந்த, மறந்துட்டியா? உன் அக்கா தங்கச்சிங்க கல்யாண வேலையை பாக்குறத விட்டுட்டு கம்பு சுத்த போறியா? உன் மேல நம்பிக்கை இல்லாமலும் இல்ல, அவனுங்களுக்கு பயந்துட்டும் நான் சொல்லல. இப்ப நம்ம வீட்டுல கல்யாண ஏற்பாடுதான் நடக்கணும். என் புள்ள நீ விட்ட சவால்ல நீ ஜெயிக்கணும். காலையில இருந்தே சகுனம் சரியில்லப்பா. நீ அம்மா பேச்ச கேக்குற புள்ள தானே? போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு சொன்ன. சாப்பிடு. என்னக்கா இப்படி பண்ணிட்ட? நான் நல்லது தானே பண்ணிருக்கேன்.
கதிர் ஜெயிப்பான 5 பேர்கிட்ட 6000 ரூபாய் கட்டியிருக்கேன். 6000 rupees. இப்ப யார் அது கொடுப்பா? இப்ப என் பணம் எல்லாம் போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? போச்சு, எல்லாம் போச்சு. இந்த குடும்பத்துல எல்லாருமே எனக்கு எதிராக தான் நிப்பாங்க. இத பாருடா, உன் புள்ள அந்த போட்டியில கலந்துக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் கலந்துக்கிட்டானா கப்படிப்பான். நான் பந்தயத்துல கட்டின பணத்தையும் ஜெயிச்சிருப்பேன். இப்படி பண்ணிட்டியாக்கா? அத விடுறா, எப்படியோ என் பேரன் கலந்துக்கல, அது போதும், எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான்லாம் வருத்தமா இருக்கேன். நான் கட்டின பந்தய பணம் எல்லாம் போச்சு. இப்ப என்ன, உனக்கு பந்தயம் கட்ட பணம் வேணும் அவ்வளவுதானே? நான் தரேன். ச்சே, அப்படின்னா 50,000 சொல்லிருக்கலாமே. ஏண்டா ராஜசிங்கம், எப்பவுமே ஏமாந்தவனாவே இருக்கியே. ச்சே. என்னண்ணே சாப்பாடு நேரத்துக்கு வந்துட்டோம் போல இருக்கு. வா பூபதி உட்காரு, அவனுக்கும் சாப்பிடறதுக்கு வை. அண்ணே இல்ல, உட்காரு. இல்லம்மா வேணாம்மா, நான் சாப்பிட்டு தான் வரேன். நீங்க சாப்பிடுங்க, தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுங்கம்மா. என்னங்க? என்ன பூபதி, கோயில் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க இருக்கிறப்போ நாங்க எதுக்குண்ணே பயப்படணும்? பிரமாதப்படுத்திடுவானே. கோயில விடுங்கண்ணே. சிலம்ப போட்டி என்னாச்சு? எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? எல்லாத்தையும் சூப்பரா ரெடி பண்ணலாம் தம்பி. அது போதுண்ணே, அந்த கதிர் காலை நான் உடைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம் தம்பி. என்ன பூபதி, பணத்தை என்கிட்ட வாங்கிட்டு விசுவாசத்தை அங்க காமிச்சிட்டு இருக்கியா? ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே. முரளி தம்பி தான் கண்டிப்பா ஜெயிக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்புறம் எதுக்கு கதிர் காலை உடைக்க முடியாதுன்னு சொன்ன? அவன் போட்டியில கலந்துக்கிட்டா தானே அவன் காலை உடைக்க முடியும். அவன் தான் போட்டியில கலந்துக்க போறது இல்லையே. என்ன சொல்ற? ஆமாண்ணே, அவன் பாட்டியும் அவங்க அம்மாவும் இந்த போட்டியில கலந்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்களாண்ணே. அம்சவேணி அம்மாவே நம்ம விழா கமிட்டி ஆளுக்கு ஃபோன் பண்ணி அவன் போட்டியில கலந்துக்க மாட்டான், அவன் வருவான்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்களும் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இத வச்சு அந்த சிதம்பரம் குடும்பத்தை அழ வைக்கணும்னு பார்த்தேன், இப்படி ஆயிருச்சே. ஆமா, நாம நினைச்சது எங்க நடக்குது? இங்க பாருங்க, தண்ட செலவுக்கு அழுததெல்லாம் போதும். இதுக்கு மேல எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு வேற வேலையை பாருங்க. பூபதி நீ கிளம்பு. கிளம்புன்னு சொன்ன. இருங்கண்ணே. ஏற்பாடு பண்ண எதையும் நிறுத்த வேண்டாம். நீங்க போய் சிலம்ப சண்டை நடக்கும்னு விளம்பரம் பண்ணுங்க. எதுக்குடா தண்ட செலவு? இந்த போட்டி நடக்குமா, அதுல கதிரும் கலந்துக்குவான். அவனை எப்படி கலந்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னடா சொல்ற? இப்ப அந்த நர்மத கண்ணு முன்னால அந்த கதிர் அடிச்சு காலை உடைச்சு காமிக்கிறேன்.